නමෝ තස්ස භගවතෝ அரஹத்தோ சம்மா சம்புத்தஸ். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை நேர வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த புண்ணியவான்களே, உலகத்திலே 3 ஆசனங்கள் இருக்கின்றது. இந்த 3 ஆசனத்திற்கும் என்ன தகுதி இருக்கின்றது என்று இந்த சமூகம் பார்க்கவில்லை. சாதாரண மனிதர் அமரக்கூடிய ஆசனத்திற்கு பெயர் ஆசனம். தர்மத்தை ஏற்றுக்கொண்டு காவி உடையை அணிந்த ஒரு துறவி, ஒரு சமயத் தலைவர் அமரக்கூடிய ஆசனத்திற்கு பெயர் தர்மாசனம். ஒரு நாட்டை நடத்துவதற்காக ஒரு நாட்டு தலைவரை தேடி எடுத்து அவரை அமர வைக்கக்கூடிய ஆசனம் சிங்காசனம். அப்போ பாருங்கள், இந்த நாட்டிலே தர்மாசனம், சிங்காசனம், ஆசனம் 3 இருக்கின்றது. இதிலே சிங்காசனம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றது. ஆனால் தர்மாசனம் இருக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு தர்மாசனம் இல்லை. அன்பார்ந்த புண்ணியவான்களே, முன்னோர்கள் மார்க்க ரீதியாக கட்டிடங்களை கட்டினார்கள். கட்டிடங்களை கட்டி மண்டபங்களை பெரிதாக கட்டினார்கள். அது விகாரையாக இருக்கலாம், இந்து ஆலயங்களாக இருக்கலாம், பள்ளிவாசல் சர்ச்சாக இருக்கலாம். இந்த மண்டபங்களை பிரம்மாண்டமாக கட்டினார்கள். அந்த மண்டபத்திலே ஒரு தர்மாசனத்தை வைத்தார்கள். மண்டபத்திலே தர்மாசனத்தை வைத்தார்கள். இந்த மண்டபங்களுக்கு மனிதர்கள் எதற்கு போக வேண்டும்? விகாரைகள், கோயில்கள், பள்ளிகள் எதற்கு போக வேண்டும்? ஒரு மனிதன் அந்த இடத்திற்கு போய் நான் யாரால கெட்டன், என்னால் யாரு கெட்டா அப்படி என்று யோசிக்க வேண்டும். நான் யாரால் கெட்டன், என்னால் எவன் கெட்டான், இதை யோசிப்பதற்காக மண்டபம். அப்பொழுது இந்த கருவறைகளை சிறிதாக்கி சிலைகள் வைக்கக்கூடிய இடம், விகாரைகள், கோயில்கள், இந்த மாதிரியான கருவறைகள் சிறிதாக கட்டி மண்டபங்களை பெரிதாக கட்டியதற்கு காரணம், எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய இடம் மண்டபம். இந்த மண்டபத்திலே ஒரு தர்மாசனம் இருக்க வேண்டும். அதிலே தர்மத்தை போதிப்பதற்கு சமய தலைவர்கள், துறவிகள் அங்கே இருக்க வேண்டும். மண்டபங்கள் இருக்கின்றது, அங்கே தர்மாசனம் இருக்கின்றதா? அந்த தர்மாசனத்திலே சமய தலைவர்கள் அமர்ந்து தர்மத்தை போதிக்கிறார்களா? சந்தேகம் வருகின்றது. எங்கே இன்று தர்ம போதனைகள்? சிறப்பாக தர்மத்தை மட்டும் போதித்திருந்தால் இன்று இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? கௌதம புத்த பகவான் இறுதியாக பரிநிர்வாணம் அடையும் போது ஆனந்த தேரரிடம் கேட்கின்றார், நான் வேறேதும் இன்னும் சொல்ல இருக்கின்றதா என்று. கேட்டுவிட்டு இறுதியாக கௌதம புத்த பகவான் அவர்கள் கூறுகின்றார்கள், புலகத்தில் வாழக்கூடிய சமய தலைவர்கள், சமய பெரியார்கள், சாதாரண இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடிய சில மனிதர்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு பொது இடங்களில் ஒன்று சேரும் போது எல்லாம் தர்மத்தை பற்றி மட்டும் கலந்துரையாடல் செய்யுங்கள், தர்மத்தை பற்றி மட்டும் பேசுங்கள். மனிதனாக பிறந்த நாங்கள் இருமொழிகள் பேசக்கூடாது, 2 வார்த்தைகளை பேசக்கூடாது. மொழிகள் அதிகமாக பேசுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய வாயில் 2 வார்த்தைகள் பேசக்கூடாது. என்ன? ஒன்று தர்மம், ஒன்று அதர்மம். ஆனால் அதர்மத்தை பற்றி மனிதர்கள் பேசக்கூடாது, தர்மத்தை பற்றி மட்டும் பேச வேண்டும். முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாய்களிலிருந்து நாங்கள் ஒன்று சேரக்கூடிய எல்லா இடங்களிலும் தர்ம கலந்துரையாடல், தர்மம் சம்பந்தமாக மட்டும் நாங்கள் பேசலாம், தர்மம் சம்பந்தமாக மட்டும் நாங்கள் பேசலாம். இதை தான் தர்மம் சொல்லுகின்றது. சமய பெரியார்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, வாழுகின்ற வாழ்க்கையிலே தர்மம் சம்பந்தமாக கலந்துரையாடல்கள் என்று சொல்லி. ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் எங்கே சென்றாலும், எந்த இடத்தில் சென்றாலும் தர்மம் சம்பந்தமாக நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று மண்டபங்களிலே தர்மாசனம் இருக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு ஆசனமே இல்லை. வீடுகளில் ஆசனம் இருக்கின்றது, நாட்டு தலைவர்களிடத்திலே சிங்காசனம் இருக்கின்றது. வாழ்க்கை வாழ்வதற்கு தர்மத்தை போதிக்கக்கூடிய தர்ம மண்டபங்களிலே தர்மாசனம் இல்லாமல் போய்விட்டது, தர்ம போதனைகள் இல்லாமல் போய்விட்டது, தர்ம கலந்துரையாடல்கள் இல்லாமல் போய்விட்டது. இதுகளை
மீண்டும் புதுப்பியுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் நாள் 4/6/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லிக்கொள்வது, இந்த கிழமைகள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 நாளுக்குள்ளும் இந்த புதன்கிழமை ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. அந்த புதன்கிழமையிலே நாங்கள் எந்த ஒரு சுபகாரியத்தை செய்தாலும் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். அவ்வாறு ஒரு சிறந்த நாள் இந்த புதன்கிழமை. ஒரு சுபகாரியம் செய்வதற்கு நாம் ஒரு வீடு குடிபூரல் செய்ய போகிறோம் என்றால் புதன்கிழமையாக பார்த்திருக்க வேண்டும். ஒரு திருமணம் நடைபெறப் போகிறதா, புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை கொண்ட சிறப்பு. நிச்சயதார்த்தம், திருமண பேச்சுவார்த்தை, இவைக்கெல்லாம் இந்த புதன்கிழமை. ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் புதன்கிழமை நடந்தால் அந்த ஊருக்கு மட்டுமல்ல, அந்த நாட்டுக்கு, உலகத்திற்கே சிறப்பாம். இந்த புதன்கிழமை அவ்வளவு ஒரு சிறந்த நாள். அதனாலே தான் நம் முன்னோர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொன்னார்கள். இந்த புதன்கிழமையிலே நாமும் நல்லவற்றை எண்ணி நல்ல சிந்தனைகளோடு இறை பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவதோடு, நாம் இந்த நேற்றைய தினம் அந்த கனவிலே சாமியார் சொன்னார், அவன் சென்று கொண்டிருக்கிறான் அடுத்த ஊருக்கு. வழியிலே ஒரு கோவிலை கண்டான், நிறைய அடியார்கள் இருந்தார்கள். சாமியாரை பார்த்தான், கைரேகை பார்த்தார்கள். நாளைக்கு நீ வந்தால் உனக்கு பலன் சொல்லுகிறேன் என்று சாமியார் சொல்லி அனுப்பினார். இவனுடனே யோசித்தானாம், கைரேகை சாத்திரம் பார்க்குற சாமியார் தானே, என்னுடைய ரேகையை பார்த்த உடனே என்னிடத்தில் அவருக்கு கொடுக்கறதுக்கு தட்சணை காசு இல்லை என்று அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இவனுக்கு காசு இல்லாதவனுக்கு பார்க்குறத விட வேறு ஆளுக்கு பார்ப்போம்னு நினைத்து விட்டு நீ நாளைக்கு வந்தால் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. சரி என்று இவனுக்குள்ளே நினைத்துக்கொண்டு இவன் போகிறான். இன்னும் கொஞ்சம் தொலைவில் போக வேண்டும் அவன் போக வேண்டிய ஊருக்கு. அவ்வாறு நடந்து கொண்டு செல்லுகின்றான். மேகம் கருகிறது, இடி இடிக்கிறது, சோகென்று மழை, அடை மழை பொழிகிறது. இவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, ஒதுங்குவதற்கு இடமில்லை. சற்று தொலைவிலே ஒரு பாலடைந்த மண்டபம் கண்ணுக்கு தெரிகிறது. உடனே அங்கே ஓடுகிறான். அங்கே ஓடினால் அது பாலடைந்த மண்டபம். அங்கங்கு அது ஒழுகிக்கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் சில இடங்களில் ஒழுக்கில் ஆழங்களில் போய் தலையை மட்டுமாவது நினையாமல் இருப்போம் என்று இருக்கின்றான். அவ்வாறு மழை விடுற பாட்டை காணவில்லை. எனவே அந்த இடத்தை சுற்றி பார்க்கலாம் என்று பார்க்கிறான். அவ்வாறு பார்த்து வருகின்ற பொழுது அந்த இடத்திலே முன்னோர்கள் யாரோ மூதாதையர்கள் ஒரு கோவில் வைத்து விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். நாளடைவிலே இவர்களெல்லாம் இந்த ஊரை விட்டு போயிட்டார்கள் போல இருக்கு. ஒரு அம்பாள் சிலை இருக்கிறது. 2 கைகள் உடைந்தபடி அது இருக்கிறது, சின்னாபின்னமாக இருக்கிறது. அதற்கு விளக்கும் இல்லை, பட்டும் இல்லை, பூஜையும் இல்லை.
எனவே அவனுடைய அந்த இடத்திலே வந்ததும் அவன் மனசுக்கே நினைத்தானாம், ஆண்டவா எங்களிடத்தில் 5 பைசா காசு கூட இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் திருத்திரவாக திரிகிறேன், என்னிடத்திலே மட்டும் வசதி இருந்தால் உனக்கு ஒரு சிறிய கோவிலை சிறிய அளவிலாவது ஒரு கோவில் அமைத்து ஒருவேளை விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வேன், எனக்கு அந்த வசதி இல்லையே ஆண்டவா என்று நினைத்தானாம். அந்த நினைத்த மாத்திரத்திலே இவனுக்கு அருகிலே இருந்த அந்த பாலடைத்து மண்டபத்தினுடைய தூணிலே இருந்து ஒரு கரு நாகம் ஒன்று சீறிக்கொண்டு வந்தது இவனை கொத்துவதற்கு. இவன் பயத்திலே என்ன செய்வதென்று தெரியாது. வெளியிலே மழை பொழிகிறது, இங்கே நாகம் கொத்த வருகிறது. அதனாலே என்ன செய்வதென்று தெரியாது பயத்திலே இறைவா ஏன் எனக்கு இந்த சோதனை என்று வெளியிலே ஓடுகிறார். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. صدق الله العلي العظيم. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய நேயர்களே, உதுஹியா என்ற ஒரு சிறப்பு நாட்களில் நாம் அனைவர்களும் இதனுடைய வரலாற்றினுடைய பின்னணியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தொடராக சொன்ன அந்த வரலாற்று பின்னணியில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஹாஜரையும் இஸ்மாயிலையும் பாலைவனத்தில் விட்டுட்டு போகிறாங்க. விட்டுட்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி பாலைவனத்தில் தன்னந்தனியாக இருக்கிறா. தூரத்திலேருந்து பார்க்குறா, தண்ணியும் இல்லை. சஃபா மலைக்கு மேலால் ஏறுறாங்க, மர்வா மலைக்கு மேலால் ஏறுறாங்க. நீண்ட நேரமாக இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே 7 ஓட்டம் ஓடுறாங்க. இந்த ஓட்டத்தை பார்த்து அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கால் பாதத்துக்கிட்ட அந்த மண்ணை தன்னுடைய சிறகால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடாவ அங்கிருந்து ஜம்சம், அங்கிருந்து தண்ணி வெளியாகுது. தண்ணி எப்போ தண்ணி வெளியாகிறது ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்டாங்களோ ஓடோடி வந்தாங்க, அந்த தண்ணி எடுத்து குடித்தாங்க. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆச்சரியம் என்னண்டா, பாலைவன மண்ணுங்கிறது தோண்டினாலும் தண்ணி இல்லை. இன்று கூட தோண்டினாலும் பாலைவனத்தில் எங்கேயும் தண்ணி இல்லை. அல்லாஹ்வினுடைய ஒரு பாக்கியம், அந்த மக்கா மதீனா சவுதியினுடைய பகுதியில் பெட்ரோல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது தண்ணி பூமி இல்லை. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வினுடைய அற்புதம், ஆச்சரியம், தண்ணி இல்லாத பாலைவனத்திலிருந்து அல்லாஹ் தண்ணியை வெளியாக்குறான். குடித்தாங்க, மகன் இஸ்மாயிலுக்கு கொடுத்தாங்க. குடித்தாங்க 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 தாகம் தீர குடித்தாங்க, பசி தீர குடித்தாங்க. குடிச்சு முடிஞ்சும் தண்ணி வந்து கொண்டிருக்குது. அந்த தண்ணி வாரதை பார்த்து சொன்ன வார்த்தை தான் ஜம் ஜம். ஜம் ஜம் என்றா அவர்களுடைய அபரானி பாஷையில் நில் நில், போதும் போதும், நில் நில். ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அன்னை ஹாஜருக்கு ரஹ்மத் செய்வானாக. அவங்க மட்டும் அந்த நேரத்தில் அந்த தண்ணியை பார்த்து நில் நில், ஜம் ஜம் என்று சொல்லாவிட்டால் அது தூஃபானை விட பெரிய வெள்ளமாக மாறியிருக்கும். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ தண்ணி கிணறொண்டு உருவாவிட்டு தண்ணி இருக்குது. பாலைவன பகுதியில் தண்ணி இருக்கிற இடத்துக்கு மேலால் சில பறவைகள் பறக்குமாம். அந்த பறவை தண்ணிக்கு நேரத்தான் பறக்கும். தூரத்தில் பிரயாணத்தில் இருக்கிறவர்கள் அந்த பறவை அடையாளம் கண்டு அந்த பறவை இருக்கிற இடத்தை நோக்கி வருவாங்க. ஏண்டா அங்கே தண்ணி இருக்குது. எப்போ இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சோ
அதுக்கு நேராக அந்த பறவைகள் பறக்க ஆரம்பிச்சிச்சு. தூரத்திலிருந்து பிரயாணிகள் அந்த பறவையை அவதானம் கொண்டு நேராக வராங்க. வந்தா தண்ணி கிணறே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். பாலைவனத்தில் எங்கேயும் தண்ணி கிடைக்காது. அந்த தண்ணி கிணறுக்கு பக்கத்திலே தன்னுடைய கூடாரங்களை கெட்டி கொண்டாங்க. காலப்போக்கில் மக்கள் வந்து வந்து சேர ஆரம்பிச்சாங்க. அதே தொடரில் தான் யமன்ல இருந்து ஜுர்ஹும் என்ற கூட்டத்தினர்கள் வந்தாங்க. அவர்களும் அங்கே குடிபுகுந்தாங்க. தன்னுடைய கூடாரங்களை கெட்டினாங்க. அங்கே வாழ்ந்தாங்க. ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அங்கே வளர ஆரம்பிச்சாங்க. ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யமன் நாட்டு பெண்ணை தான் நிக்கா செஞ்சாங்க. ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யமன் நாட்டு பெண்ணை தான் நிக்கா செஞ்சாங்க. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாலைவனமாக இருந்த இடத்துல, மனித நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல அல்லாஹ் தண்ணியை வெளியாக்கி அந்த தண்ணியை காரணமாக வச்சு மக்களை கூட்டம் கூட்டமாக வர வச்சு தனியாக இருந்த அன்னை ஹாஜருக்கு அல்லாஹ் பல துணைகளை கொடுத்தான். தனியாக இருந்த ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பல துணைகளை கொடுத்தான். வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை சுமக்கும் பொழுது சில கஷ்டங்கள், சில தனிமைகள், சில வெறிச்சிகள் உண்டாகும். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களான நாங்கள் அசைஞ்சு போயிடக்கூடாது. மூமின்களான நாங்கள் உடஞ்சி போயிடக்கூடாது. அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றும் வரைக்கும் அந்த அல்லாஹ் என்னையோட துணையாக இருக்கிறான். பிரிஞ்சு சென்ற உறவுகள் அல்லாஹ் திரும்ப கொண்டு தருவான். இழந்த சொத்துகள் அல்லாஹ் திருப்பி தருவான். சந்தேகமே இல்லை. அல்லாஹ்வினுடைய கட்டளையை பாழாக்கி நஷ்டமடையக்கூடியவர்களாக நாங்கள் யாரும் மாறக்கூடாது. எனவே பாக்கியம் நிறைந்த கட்டளைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் அந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடனே வாழ்த்தி கிறிஸ்தவ நற்சிந்தனைக்கு உங்களை வரவேற்கின்றேன். திருமறையிலே திருப்பாடல் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அங்கே 127வது அதிகாரத்திலே நீங்கள் இப்படியாக பார்க்கலாம். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிகவும் விலை மதிப்பான பொக்கிஷம் என்ன தெரியுமா? கொடை என்ன தெரியுமா? பிள்ளை பாக்கியம். பிள்ளைகள். எங்களுடைய பிள்ளைகள் இறைவன் கொடுக்கின்ற கொடையாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் அப்பாவி குழந்தைகளுக்கு ஏற்படுகிறதான அழிவுகளை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக காணப்படுகிறது. நீங்கள் திருமறையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்து பிறந்த பொழுது அன்றைய நாட்களில் ஏரோது என்று சொல்லப்படுகிறதான ஒரு ராஜா காணப்பட்டார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் அவர் கொன்று குவித்தார். அது அன்று மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு பலஸ்தீனாவில் தேசத்திலே ஏற்படுகிற யுத்தத்தினுடைய விளைவுகளை பாருங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டுக்கும் காசாவுக்கும் நடந்த யுத்தத்திலே ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மரித்து போனார்கள். அதுபோலவே உக்ரைனிலேயும் ரஷ்யாவில் இடைப்படுகிறதான அந்த யுத்தத்தின் வழியாக ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் மரித்து போனார்கள். அது மாத்திரமல்ல, அங்கவீனமானவர்கள், காயம்பட்டவர்கள் ஆயிரமாக காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, யுத்தத்தின் நிமித்தமாக இந்த நாடுகளிலே மந்த போஷாக்கினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கில் காணப்படுகிறார்கள். அவருடைய பாடசாலை வாழ்க்கை மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய விளையாட்டுக்கள் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குடும்பத்துடனே பெற்றோருடன் வாழுகிற அந்த வாழ்க்கை அங்கே மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? யுத்தத்தின் நிமித்தமாக தாய் தகப்பனை இழந்து அநாதைகளாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகளை நாங்கள் இன்றைய நாட்களிலே பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். அப்படியானால் இதோ மலர்ந்து விட்டதல்லவா ஒரு புதிய நாள். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய குழந்தைகள் நல்ல பாதுகாப்போடு வாழுகிறார்களா? உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளான ஆயிஷாவுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? வித்யாவுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? இலங்கை என்ன சொல்கிறது? இவர்களுடைய முடிவெல்லாம் அகால மரணங்களும் கொலைகளுமாக முடிந்தது அல்லவா? பிரியமானவர்களே, பொறுப்புடைய சமுதாயமாக நாங்கள் மாற வேண்டும். பொறுப்புடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஆகவே தான் இறைவன் இந்த கால வேளையிலே உங்களுடனே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்றாக நாங்கள் படிக்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு விளையாடுவதற்கு நேரத்தை கொடுக்கின்றோமா? அவர்களுக்கு ஓய்வு நேரங்கள் காணப்படுகிறதா?
பாடசாலைக்கு போய்விட்டு வருகிறார்கள். வந்த உடனேயே டியூஷன் வகுப்புக்கு அனுப்பி விடுகின்றோம். இரவு 6 மணி 7 மணிக்கு வந்தன பின்னதாக அவர் என்ன செய்கிறார்கள்? ஹோம்ஒர்க் செய்கிறார்கள். இரவு 10 11 மணிக்கு நித்திரைக்கு செல்கிறார்கள். மீண்டுமாக அதிகாலை 5 மணி 5:30 மணிக்கு எழும்புகிறார்கள். பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்குரிய அந்த காலத்தை நாங்கள் களவெடுக்கிறோம் அல்லவா? பெற்றாரைய நாம் நம்முடைய சுயநலத்துக்காக சமுதாயத்தில் மற்ற பிள்ளைகளுடனே ஒப்பிட்டு பார்த்து போட்டி போட்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் பிள்ளைகளுக்கு கவனிக்க வேண்டிய கவனிப்பையும் மறுதளித்து கொண்டு வாழ்கிறோம் அல்லவா? இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு காரியம். இன்றைக்கு உலகத்திலே அநேக தம்பதியினர் குழந்தைகளே இல்லாமல் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதான்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, இன்றைக்கு இறைவன் கொடையாக உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே, அந்த பிள்ளைகளை கருத்தாய் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? பிரியமானவர்களே, இன்றைக்கு பிள்ளைகள் மீது எத்தனை வன்முறைகள் காட்டப்படுகிறது. நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்க்காத தாய் தகப்பன்மார்கள், பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்க்காத ஆசிரியர்கள் இன்றைக்கு சமுதாயத்தை பெருகிவிட்டார்கள் அல்லவா? பிள்ளைகளால் சுமக்க முடியாத பாரங்களை அவர்கள் தோள் மீது வைக்கிறார்கள் அல்லவா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பிள்ளைகள் எவ்வளவு நேரம் அவர்கள் நித்திரை கொள்கிறார்கள் கேட்டு பாருங்கள். நம்முடைய வீடுகளிலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா? அவர்கள் திருப்தியாக வாழுகிறார்களா? இந்த கேள்விகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் இன்றைய நாளானது என்ன சொல்லுகிறார்? இன்டர்நேஷனல் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம் ஆஃப் அக்ரெஷன் டே என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பாதிப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுமானால் இறைவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். என்ன கணக்கு கேட்பார் தெரியுமா? மனிதா, உன்னுடைய இல்லற வாழ்க்கையிலே நான் உன்னை நம்பிதான் உனக்கு பிள்ளைகளை நான் கொடுத்தேன். அவர்களை நீ பிள்ளைகளாக நீ வளர்த்து எடுக்கிறாயா இல்லையா என்கிற கேள்வியை அவர் கேட்கும் பொழுது, நானும் நீங்களும் இறைவனுக்கு சொல்லக்கூடிய மாறுத்திறம் என்ன? இறைவா, நீர் எனக்கு கொடையாக கொடுத்த பிள்ளைகளை உமக்கு ஏற்ற விதத்தில் நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல பண்பு நிறைந்த பிள்ளைகளாக வளர்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா? அப்படியானால் உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்கள், மகனே மகளே, நீ திருப்தியாக இருக்கிறாயா? நீ அம்மா அப்பாவுடனே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். அவருடைய முகங்களிலே வருகிறதான மாறுத்திரம் என்ன, அவர் வாயிலின் வழியாக வார்த்தைகளின் வழியாக வருகிற மாறுத்திரங்கள் என்னென்று சொல்லி கேட்டு பாருங்கள். அப்பொழுது தெரியும் பெற்றாராகிய நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி. ஒவ்வொரு ஆசிரியைகளும் கேட்க வேண்டிய கேள்வி, பிள்ளைகளை பார்த்து பாடசாலையில் நீங்கள் இந்த பாடசாலையில் திருப்தியாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக படிக்கிறீர்களா? இங்கே சந்தோஷமாக பாடம் கற்கல கேட்டு பாருங்கள். அவருடைய முகங்களில் வெளிப்படுகிற காரியங்களும் வாயின் வழியாக வருகிற வார்த்தைகளும் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஆக பிரியமானவர்களே, நாங்கள் பிள்ளைகள் மீது எங்களுடைய பலத்தை திணித்து எங்களுடைய அதிகாரத்தை திணித்து அவர்களை காயப்படுத்தாதபடிக்கு பிள்ளைகளை பிள்ளைகளாக வாழ்வதற்கு அவருக்கு இடம் கொடுப்போம். இதன் குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.